தென் மாவட்டங்களுக்கு சரக்குகளை கொண்டு செல்லும் லாரிகளில் எப்படி கொள்ளை சம்பவங்கள் நடக்கின்றன என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் வனிதா பரமசிவம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,70,000 லாரிகள் ஓடுது. இந்த லாரிகள் தான் ஜவுளி, இரும்பு போன்ற விலை உயர்ந்த சரக்குகளை கையாள்கிறது. இந்த மாதிரி சரக்குகளை கொண்டு போகக்கூடிய லாரிகளை குறிவைத்து வட மாநிலங்களில் அளவுக்கு அதிகமாக கொள்ளை சம்பவங்கள் நடந்துட்டு வந்துச்சு. தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா தமிழ்நாட்டிலும் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வரதா லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகளும் லாரி உரிமையாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற கொள்ளை சம்பவம் எப்படி நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக சரக்குகளை கொண்டு போகக்கூடிய லாரிகள், அதாவது தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய லாரிகள் இது போன்ற நேஷனல் ஹைவேஸ்ல தான் போகும். அப்படி போகக்கூடிய சரக்குகளை கொண்டு செல்லக்கூடிய லாரியை குறிவைத்து கொள்ளையர்கள் பின்தொடருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த லாரியை பின்தொடர்ந்த கொள்ளையர்கள் பிறகு கொள்ளை முயற்சியை கையாள்வாங்க. எப்படின்னா, முதல்ல அந்த சரக்கு இருக்கக்கூடிய லாரியின் மீது ஏறி அந்த சரக்குகளை மூடி இருக்கக்கூடிய தார்பாயை கிழிச்சு எறிவாங்க. அதற்கு பிறகு சரக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டியாக நெடுஞ்சாலையில் தூக்கி வீசி எறிஞ்சு அந்த பொருட்களை கொள்ளையடித்துட்டு போவாங்க. கடந்த 6 மாதத்தில் மட்டும் இது போன்று 4 கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு கொள்ளை சம்பவமே மிகப்பெரிய சரக்குகளை கொண்டிருந்தது தான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால சரக்குகள் கையாள்வது குறைவதாகவும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 டன் சரக்குகளை கையாண்டுட்டு வந்திருக்காங்க லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள். இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வர்றதுனால தற்போது 100 டன் மட்டுமே கையாள்வதாக அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அரசு இது தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு.